إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நபித்தோழர்களின் வாழ்வில் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போகின்ற நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். 4 நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அபாதிலா என்ற ஒரு பேர் இருக்குது. அபாதிலான்னா இப்போ அப்துல்லா தானே. அப்துல்லான்னு என்ன? அல்லாவின் அடிமை. அதுல அபாதிலாண்டா அடிமைகள் என்ற அந்த அப்துன்ற வார்த்தை இருக்கு, அப்துல்லா, அதிலிருந்து அப்படி இணைச்சு வர அமைப்பில் வரும் அபாதிலா. அபாதிலாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர்கள் 4 பேர். அப்துல்லான்ற பேரில் நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க அந்த பேர்ல. ஆனா அபாதிலான்னு சொன்னால் அது 4 பேரை தான் குறிக்கும். 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், சரியா, அப்துல்லாஹ் இப்னு அமர், அப்துல்லா இப்னு ஜுபைர். இந்த 4 பேருக்கும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அபாதிலாக்கள்னுவாங்க. சரியா, வேற சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்துல்லான பேர்ல. ஆனா இந்த அபாதிலான இந்த 4 பேரை உள்ளடக்கும். சரியா, அப்போ நாங்கள் இதில் முதலாவது அபாதிலாக்கள் என்றவங்களை முடிச்சு அதுக்கு பிறகு அடுத்த வரக்கூடிய அப்துல்லாக்கள் யாருன்றதை ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். சரியா, சரி. இதில் இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். இவருக்கு துர்ஜுமானுல் குர்ஆன், சரியா, அதே மாதிரி ஹப்ருல் உம்மா என்ற பெயர்கள். அதாவது இந்த உம்மத்தினுடைய அறிஞர், இந்த சமுதாயத்தின் உம்மத்தின் அறிஞர். அதே போன்று குர்ஆனுக்கு விளக்கவுரை என்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் இந்த நபித்தோழருக்கு உண்டு. இப்ப நாம் அதாவது அந்த நபித்தோழர்களுடைய மொத்த வாழ்க்கை வரலாறை பார்க்கறது நோக்கம் அல்ல. அதாவது அந்த நபித்தோழரோடு தொடர்படுத்தி வந்த சில செய்திகள், நம்ம படிப்பினைக்குரிய சில செய்திகளை நாம் அறிந்து கொள்றதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். சரியா, அதே மாதிரி கோர்வையாக நான் அப்படி வராது. அந்த நபித்தோழரோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதில் முதலாவது ஒரு செய்தியாக நாம் உங்களுக்கு சொல்ல போகின்ற செய்தி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய 746வது எண்ணில் வரக்கூடிய ஒரு செய்தி. சரியா, தாபிஈன்கள்ல சஅத் இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ. சரியா, அவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்தித்து கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி, வித்ர் தொழுகையை பற்றி கேட்கிறாங்க. சரிதானே, வித்ர் தொழுகையை பற்றி கேட்கிறாங்க. நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சிக்கிறோம், இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நபி அவர்களுடைய இரவு தொழுகையை, நபி அவங்களுடைய இரவு வணக்கம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்காகவே, அதை அறிந்து கொள்வதற்காக, அதை பார்ப்பதற்காகவே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க,
ரசூலுல்லாஹ் தனது அந்த சாட்சி மைமுனா ரலியல்லாஹு வீட்டுல தங்கக்கூடிய அந்த ரசூலுடைய மனைவி அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸோட சாட்சி. அப்ப அவங்களோட வீட்டுல நபி அவங்க தங்கக்கூடிய இரவுல போய் தங்குவாங்க. எதற்குன்னா நபியுடைய இரவு வணக்கத்தை பற்றி அறிந்து கொள்றது. இவ்வளவுக்கும் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நபி அவங்க மரணிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு 13 வயது தான் இருந்துச்சு. நபி அவங்க மரணிக்கும் போதே அவங்களுக்கு எத்தனை வயசு தான்? ஒரு 13 வயது தான். அந்த பிராயத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளோ மார்க்கத்தை அறிந்து கொள்றதுக்காக அந்த ஆர்வத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீட்டுல போய் என்ன செய்யறாங்க, மைமுனா வீட்டுல போய் தங்குறான். தங்கி என்ன பார்க்கணும், நபி அவங்களோட இரவு வணக்கம் எப்படி, நபி அவங்களோட இரவு வணக்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக. அவங்க தான் அந்த ஹதீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஹதீஸ் எல்லாம் அறிவிப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்தால் அந்த தூக்கத்துடைய களைப்பை போக்குவதற்காக என்ன செய்வாங்க, இப்படி முகத்துல இந்த மாதிரி தடவுவாங்க என்ற செய்தியெல்லாம் அறிவிக்கிற யாரு தான்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நபி அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு என்ன செஞ்சாங்க, ஆல் இம்ரான் அத்தியாயத்துல கடைசி 10 வசனங்களை ஓதினாங்க. சரியா? நபி அவர்கள் அதன் பிறகு வுது செய்தார்கள். நபி அவர்கள் வுது செய்தார்கள். அதுக்கு பிறகு நான் நபியுடைய இடப்பக்கமாக போய் நின்று கொண்டேன். என்னை பிடிச்சி அப்படி என்ன செஞ்சாங்க, வலது பக்கமாக நிறுத்தினாங்கன்ற செய்தியெல்லாம் யாருடைய செய்தி தான்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்திகள். புரியுதா சொல்றது? இப்ப நபி அவங்களோட இரவு வணக்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாமல்ல, ஒரு அளவு என்ன செஞ்சு இந்த ஹதீஸ்கள் மூலம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, நபி அவங்களோட வித்ரு தொழுகையை பற்றி கேட்கிறாங்க. நபியுடைய வித்ரு தொழுகை எப்படி என்று கேட்கும்போது பாருங்க, அதாவது அலா உனப்பிஉக பி அஅலமி அஹ்லில் அர்தி பி வித்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த பூமியில நபியுடைய வித்ரு தொழுகையை பற்றி மிக அறிந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? நபியுடைய வித்ரு தொழுகையை பற்றி இந்த பூமியில மிக அறிந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. கேட்டு விட்டு சொல்றாங்க, அதாவது அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, கேளுங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், சிலர் வந்து என்ன தெரியாமலே மார்க்கத்தை பேசி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்களுக்கு வந்து தெரியாட்டின்னு தெரியான்னு சொல்றது கூட அவங்க என்ன செய்யறாங்க, கூச்சப்படுறாங்க. புரியுது அவங்க சொல்றது? மார்க்க விஷயங்கள் சிலர்கள் தெரியாமலே தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இவங்க பாருங்க, இவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும் போது மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, பூமியிலே மிக அறிந்தவங்க யாருதான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது வந்து சஹாபாக்களுடைய எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்புன்னு பாருங்க, எவ்வளவு ஒரு உயரிய பண்பு. அதாவது ஒரு மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில அவங்கள்ட்ட அந்த பத்தி இல்ம் இருந்தாலும் அதை விட சிறந்தவங்கள காட்டுறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்ய, இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இது வந்து நாங்க அவங்கள்ட்ட காண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு முன்மாதிரி. இந்த தலைப்புடைய நோக்கம் இதுதான். என்ன நோக்கம்? இந்த முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொள்வது. இந்த முன்மாதிரிகளை நாம் எடுத்துக்கொள்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். புரியுது அவங்க சொல்றது? அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. புகாரில 1840 வருகிறது. தாபியின்கள்ல அப்துல்லா இப்னு ஹுனைன் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்ற, 2 சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வருது. யார் யாருக்கு மத்தியிலண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அடுத்தது மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு. ஒருத்தர் சொல்றாரு, இஹ்ராமோடு உள்ள ஒருவர் குளிக்கலன்றார், தலையை கழுவ முடியாது. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்ற சஹாபி சொல்றார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை, இஹ்ராமோடு உள்ள ஒருவர் என்ன செய்யலாம், குளிக்கலாம், தலையை கழுவிக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இப்ப 2 சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வருது. சரிதானே? கருத்து வேறுபாடு வந்த போது இவங்க எப்படி இதுல தீர்வு காண்றாங்கன்னு பாருங்க. இதுதான் முக்கியம். இவங்க இதில் தீர்வு காணக்கூடிய முறை என்னவென்றால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கடா, இந்த தாபிஇ அப்துல்லா இப்னு ஹுனைன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுப்புறாங்க. புரியுதா?
அப்ப இது வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப எனவே அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா குளித்து கொண்டிருக்கிறாங்க. இஹ்ராமோடு இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறாங்க, மறைத்து. அப்ப இவர் வந்து இந்த தாபி அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன உங்களிடம் அனுப்பி வைத்தார்கள், இஹ்ராமோடு உள்ள ஒருவர், அதாவது நபி அவங்க எவ்வாறு இஹ்ராமோடு இருக்கும்போது தலையை கழுவினாங்க அப்படி என்று கேட்கும் போது அவர் அந்த மறைத்திருந்த அந்த திரையை கொஞ்சம் பணித்து தனது தலையை காட்டி என்ன செய்யறாரு, அப்படி தலையில ஒருத்தருக்கு தண்ணியை ஊத்த சொல்றாரு. ஊத்த சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அப்படி அந்த தலையை வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டுறார். இப்படித்தான் நபி அவங்க செய்தார்கள் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இவர் அந்த செய்தியை கொண்டு போய் அங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படித்தான் நபி அவர்கள் இஹ்ராமோடு இருக்கும் போது செய்தார்கள். இப்ப மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுக்கு பிறகு நான் உங்களோடு மார்க்க விஷயங்கள் என்ன செய்ய மாட்டேன், தர்க்கிக்க மாட்டேன் என்று என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட நீங்க இல்முல கூடியவங்க, அறிவில் கூடியவர்கள். ஒரு சஹாபி சொல்லும் போது தீர்வு எடுக்கிறாங்க. அப்ப ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது என்ன செய்யறாங்க, இன்னொரு சஹாபிட்டு அனுப்புறாங்க. அனுப்பி செய்தி என்ன செய்யறாங்க, எதுல உண்மை உறுதியான செய்தி, எது சரியான செய்தி என்பதை அறிந்து தீர்வு காண்றான். இது ஒரு அழகிய முறையா இல்லையா? இப்ப சிலவங்களை பாத்தீங்கன்னா அவர் ஒரு கருத்துல நிப்பாரு, அதுல என்ன செய்யறது, மாற்றுவதற்குரிய அந்த மனோநிலை இல்லை, நான் சொன்னதுதான் சரி என்ற மாதிரி நிற்பாங்க. இதில் அழகான தீர்வு நாங்க என்ன செய்யறது, மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவர்களிடம் அதற்குரிய தீர்வை காண்பது. சிலர்கள் தீர்வை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பக்குவம் இல்லாதவர்களும் இருப்பாங்க. ஆனா சஹாபாக்கள்கிட்ட காணப்பட்ட அந்த பக்குவத்தை பாருங்க. அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் மிகப்பெரிய ஒரு இல்மு உள்ளவங்க. அவங்க வந்து என்ன செய்யல, நான் சொல்றதுதான் சரி என்று அப்படி நிக்காம ஒரு சஹாபிட்ட என்ன செய்யறாங்க, ஒருத்தரை அனுப்பி அந்த மசாலாவில் சரியான தீர்ப்பு என்ன என்பதை உறுதிப்படுத்துறாங்க. இது ஒரு அழகான முறை. இது ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு விஷயத்துல வரும்போது நாங்க என்ன செய்யறது, சிலரை பாத்தீங்கன்னா சிலர் வந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா, நான் எங்கட அனுபவத்தில் நீங்களும் சில கண்டிருப்பீங்க. அந்த சிலர் வருவாங்க, அவர் ஒரு நிலைப்பாட்டு இருப்பாரு, அந்த நிலைப்பாட்டுக்குரிய தீர்ப்பு தான் வரையும், புரியுதா? சிலவங்க வருவாங்க வந்து கேள்வி எப்படி தான் கேட்பாங்க, அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாரு தானே, அந்த நிலைப்பாடு சரி, அதற்கேற்ப தீர்ப்பு என்ன செய்யணும், வர வேணும் என்று கேட்பாங்க. புரியுதா சொல்ல? சில நேரம் சிக்கலான இடங்கள்ல இருந்து போன் பண்ணுவான், பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும், போன் பண்ணி என்ன செய்யறது, கேட்கிறது. அவர் சொல்றதுக்கு ஏற்ப தீர்ப்பு வரையணும். அப்படி எதிர்பார்க்க கூடாது, அப்படி நாங்க எதிர்பார்க்க கூடாது. நாங்க வந்து அல் குர்ஆன் சுன்னாவுடைய தீர்ப்பு எதுவோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த பக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரியை நாங்க என்ன செய்யறோம், இதுல பாக்குறோம். அதே நேரத்தில் பாருங்க, அவர் வந்து ஒரு முடிவுல இருந்து அவர் விரும்பக்கூடிய அந்த தீர்ப்பு வரலண்டா அந்த அந்த மௌலையும் சரியில்லை, தெரிஞ்சா அவரும் என்ன சரி வர மாட்டார், அவருடைய கருத்துக்கு தேவையான ஒருத்தரை தேடி போவார். இப்படி நாங்க என்ன செய்யறோம், சிலரை பார்க்கிறோம். இது உண்மையில நாங்க மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அழகிய முறை இதுவல்ல. அழகிய முறை என்பது, அதாவது நாம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் அது தவறென்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதை நாங்க அழகான இந்த வழிகாட்டலை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, மற்றும் இன்னொரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி வந்து முஸ்லிம்ல வருகிறது, 948வது எண். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஒரு மகன் வந்து மரணிக்கிறார். இதுவும் வந்து மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஒரு இடம், குதைத் அல்லது உஸ்வான் என்ற ஒரு இடம், இல்லைங்களா? அதாவது குதைத் ஒரு 150 கிலோமீட்டர் மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மக்காவில். அப்படியான ஒரு இடம், அல்லது உஸ்வான் ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம். எனவே இந்த ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, அவரது மகன் மரணிக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் மகன் என்ன செய்யறாங்க, அப்படியான அந்த சோதனைகளையும் அவங்க என்ன செய்யறாங்க, தனது வாழ்க்கையில சந்திக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அவ்வாறான சோதனைகளையும் சந்திக்கிறார்கள். அப்போது அவர் என்ன செய்யறாரு, குரைப்ட சொல்றாரு, நீங்க போய் பாருங்க. குரைப்ட சொல்றாரு, நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் ஜனாசாவுக்காக எவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறாங்க என்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு.
அப்போது நான் சென்று பார்த்தேன். வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை நான் பார்த்து விட்டு வந்து அவர்களிடம் சொன்னேன், ஒரு 40 பேர் இருப்பாங்க, ஹும் அர்பஊன், ஒரு 40 பேர் இருப்பாங்க என்று நான் சொன்னேன். அப்படி சொன்னவுடன் அவங்க சொல்றாங்க, அப்படி என்றால் ஜனாசாவை என்ன செய்ய, வெளியில கொண்டு வாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். இது முக்கியமான இடம், கவனிங்க. அல்லாஹுடைய தூதர் கூற நான் கேட்டேன், யாராவது ஒரு முஸ்லிம் மரணித்து ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன், எத்தனை பேர் அந்த ஜனாசாவுல? 40 பேர் கலந்து கொள்கிறார்கள். லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ. ரைட்டா? இது மிக முக்கியமான விஷயம். இது அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத, ஷிர்க் செய்யாத 40 பேர் கலந்து கொள்வார்களாக இருந்தால், கலந்து கொண்டு அவங்க அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் அவர்களது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளவு முக்கியம் என்று. அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்யாத ஒரு சமூகம் முக்கியமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு எதையும் ஷிர்க் செய்யாத ஒரு சமூகம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய பல இயக்கங்கள் அப்படிதான், பல அமைப்புகள் இருக்குதா இல்லையா? பல அமைப்புகள். இப்ப என்ன செய்யறாங்க, சிலவங்க அவங்களோட பயான்கள்ல சொல்லும் போது, உரைகள்ல சொல்லும் போது நான் கேட்டிருக்கிறேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த மஹல்லான்னு வார்த்தை, இந்த முஹல்லா, இந்த ஜமாத்துல இந்த ஊர்ல உள்ள எல்லோரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும், அதுதான் எமது இலக்கு. அதுதான் என்ன, இந்த ஊர்ல உள்ள எல்லோரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்று என்ன செய்வாங்க, அவங்களோட உரையில முன்வைப்பாங்க, அவங்களோட உரையில சொல்லுவாங்க. உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், எல்லோரும் தொழுகையாளிகளாக மாறுவது என்பது உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் நபிமார்களுடைய தஅவாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கு முதன்மையானது தௌஹீத் தான். அதாவது ஊர்ல யாரும் ஷிர்க் செய்யாதவர்களாக மாற வேண்டும், அதுதானே பிரதானமானது. என்ன, அதாவது அவங்க தொழுகையாளிகளாக இருக்கணும், மிக சிறந்தது. ஆனா அதை விடவும் மிக முதன்மையானது என்ன, ஷிர்க் செய்யாதவர்களாக, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்களாக எல்லோரும் மாற வேண்டும். அப்பதான் என்ன செய்வாங்க, எதை தவாவை கொண்டு வருவாங்க முதன்மையானதாக சொல்லுங்க? அப்பதான் தௌஹீத முதன்மையா கொண்டு வருவாங்க. இந்த சிந்தனை வந்துச்சுன்னா தான் எதை முதல்ல சொல்லுவாங்க, தௌஹீத அழுத்தமாக சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய இந்த தாவா செய்யக்கூடிய அமைப்புகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தௌஹீத் ஏகத்துவத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறது குறைவாக இருக்குது. இல்லைங்களா? ஒவ்வொரு சாராரும், சிலரை வந்து ஆட்சிக்கு அழுத்தம், இன்னும் சிலர் இப்படி தொழுகைக்கு அழுத்தம். இவைகள் எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்னதான், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், நாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பினோம். அனிஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹுவை வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். அதுக்கு பிறகுதான் ஆட்சி என்பதெல்லாம், அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயம், இபாதத்தாக இருந்தாலும் அதுக்கு பிறகுதான். இப்ப முஆத் இப்னு ஜபலையும் அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு அனுப்பும் போது என்ன சொல்றாங்க, அவங்கள முதல்ல எதன் பால் அலைங்க, தௌஹீதின் பால். இவங்க இப்ப நாங்க இதை சொல்லும் போது சில வாதம் வைப்பாங்க, அதெல்லாம் காஃபிர்கள் தானே, அதெல்லாம் யாரு, காஃபிர்கள் தானே, காஃபிர்களை முதல்ல எங்க தான் அழைக்க வேணும் சொல்லுங்க, தௌஹீத் தான் அழைக்க வேணும், இது முஸ்லீம்கள் தானே என்று சொல்றாங்க, ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை, முஸ்லீம்கள் சரியாக கலிமாவை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் சரியாக கலிமாவை புரிந்து கொள்ளாத காரணத்தால் ஷிர்க் செய்கிறார்கள் இல்லையா? சமூகத்தில் நாங்க பாக்குறோமா இல்லையா? நிறைய ஷிர்க்ல வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், கலிமாவுடைய சரியான பொருளை அவர்கள் விளங்காத காரணத்தால், அது சரியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தால் என்ன செய்யறாங்க, ஷிர்கில் வீழ்ந்து கிடக்கிறாங்க. அப்ப முதன்மையானது என்ன, அவங்களுக்கு தௌஹீதின் பால்தான் அவங்களை அழைக்க வேண்டும். எனவே இந்த ஹதீஸ்ல நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், அதாவது 40 பேர் எப்படி கலந்து கொள்ள வேணுமாம், பியூர் அவங்க தௌஹீத்வாதிகள், ஏகத்துவவாதிகள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்ற இந்த ஹதீஸ். அப்ப எனவே இங்க இந்த ஹதீஸ்ல நாங்க பெறுகின்ற முக்கியமான படிப்பினை என்ன, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை, நபிமொழியை அங்கு செயல்படுத்த விரும்புறாங்க இல்லையா? என்ன ஹதீஸ், 40 பேர்
என்ன செய்யறது, கலந்து கொள்வது. அப்படித்தானே? இப்ப நாங்க ஒவ்வொருத்தரை நீங்க சிறுக்கு செய்றீங்களான்னு கேட்கலுமா? அப்ப அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். நாங்க என்ன செய்யணும்? அப்படியான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் நீங்க முக்கியமானது. புரியுது அவங்க சொல்றது? எனவே இது இந்த செய்தி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க சொன்னோம் நபி அவங்க மரணிக்கும் போது அவங்களோட வயது எத்தனைன்னு சொன்னோம்? ஒரு 13 வயதுக்குள்ளதான் அவங்களோட வயது இருக்கிறது. இப்ப இவங்க இஸ்லாத்தை எப்ப ஏற்றுக்கொள்றாங்கன்னா, அது அவங்க எப்ப பிறக்கிறாங்கன்னு சொன்னா நபி அவங்க ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால்தான் யாரு பிறக்கிறாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் பிறக்கிறாங்க. அப்பாஸ் மகன் அப்துல்லா பிறக்கிறார். அப்ப எனவே இவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு, மதீனாவுக்கு ஆரம்பத்துல ஹிஜ்ரத் செய்து வர முடியாத பலவீனமானவர்களை நானும் எனது தாயும் இருந்தோம் என்று சொல்றாங்க. ஏன்னா அப்ப அவங்க அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு செய்திய. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இரவு தொழுகையில போய் கலந்து கொண்டாங்கன்னு சொல்றாங்க தானே, அந்த ஹதீஸ் நாங்க ஆரம்பத்தில் சொன்னது தானே. அதுல ஒரு ரிவாயத்தை பாருங்க. ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த ரிவாயத் எங்கு வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவும் புகாரில வரக்கூடிய அப்துல்லா அஹமதுல வரக்கூடிய ஒரு ரிவாயத். அந்த ரிவாயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அவர் இடது பக்கத்துல வந்து நிக்கிறாரு, அவரை பிடிச்சி என்ன செய்யறாங்க, வலது பக்கம் வந்து நிறுத்துறாங்க தானே. வலது பக்கம் நிறுத்தா ஒரு ரிவாயத்துல வருது. இப்ப இன்னொரு ரிவாயத் வந்து இன்னொரு சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். அவர் பின்னால இருக்கிறார், பின்னுக்கு வர்றார். ரசூலுல்லாஹ் அவங்களை பிடித்து முன்னால தனது பக்கத்திலே வைக்கிறாங்க. தனது பக்கத்தில் வைக்கும்போது அவர் பின்னால வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கடா, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அதாவது நான் வந்து எனக்கு பக்கத்துல உங்களை நிறுத்தும் போதே நீங்க பின்னால போறீங்க கேட்கிறாங்க. ஏன் நீங்க பின்னால் செல்கிறீர்கள் என்று கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதர், நான் எப்படி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு கேட்கிறார். அப்ப அவரோட வயது எப்படி இருக்கும் பாருங்க. அவனோட சிறிய வயதுல கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹுடைய தூதர், உங்களுக்கு பக்கத்துல நான் எப்படி இருக்கிறது என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பதிலுக்கு ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய இல்முக்காக துஆ செய்தார்கள். அவங்களோட இல்முக்காக நபி அவங்க துஆ செய்தாங்கன்ற ஒரு ரிவாயத்தையும் பார்க்கின்றோம். அடுத்தது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹோட இருந்த காலம் குறைவாக இருந்தாலும் அவங்களோட என்ன செய்யறாங்க, இருக்க விரும்புறாங்க. அவங்களோட அல்லாஹ்வுடைய தூதரோட இருப்பதற்கு விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா நபி அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள். உது செய்வதற்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. இப்படி வந்து ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தண்ணீரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் உது செய்யறதுக்காக வைக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், மன் வலாஹாதா, இந்த தண்ணீரை இங்க கொண்டு வந்து வைத்தது யார் என்று கேட்கிறாங்க. இந்த தண்ணீரை இங்க கொண்டு வந்து வைத்தது யார் என்று கேட்கிறாங்க. அப்போது அவங்க சொல்றாங்க, நான் தான் என்று அவங்களுக்கு சொல்லப்பட்ட போது, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க தான் என்று சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் அவங்களுக்காக துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை அளிப்பாயாக, விளக்கத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த ரிவாயத்தை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது புகாரியில 143வது வரக்கூடிய ரிவாயத். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு வந்து அவங்களை அப்படி கட்டி அணைக்கிறாங்க நெஞ்சோட. யாரோட? ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சோட அப்படி கட்டி அணைத்து அல்லாஹும்ம அல்லிமுல் ஹிக்மான்னு சொல்றாங்க. அல்லாஹ் இவருக்கு நீ ஞானத்தை கற்றுக் கொடுப்பாயா, இப்படி ஒரு துஆ செஞ்சு அல்லாஹும்ம அல்லிமுல் ஹிக்மா என்றும் துஆ செய்தான். இந்த செய்தியும் புகாரியில 3756, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப். எப்படி வருது? அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப், இவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அந்த செய்தியையும் அப்ப இந்த துஆக்கள் எல்லாம் உங்களுக்கு எதை சொல்லித் தருது? எதை சொல்லித் தருது? இந்த நபித்தோழருக்குரிய சிறப்பு. நபி அவங்க இவங்களுக்காக இப்படி துஆ செய்திருக்கிறாங்கண்டா அவங்க அவ்வளோ ஒரு மார்க்கத்துல விளக்கசாலியாக மாறுறாங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்துல, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல எல்லாம் உமர் ரலியல்லாஹு தனது பக்கத்திலே வைத்துக் கொள்வார்கள். உமர் அபூபக்கர் ஆட்சி காலத்தை, அந்த காலத்தை விட உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு தனது பக்கத்திலே என்ன செய்வார்கள்? வைத்துக் கொள்ளக்கூடியவர். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட மார்க்க விஷயங்களை கேட்பாங்க.
அவர்களிடத்துல மார்க்க விஷயங்களை கேட்கிற அளவுக்கு ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு மேதையாக விளங்கினார்கள். ஒரு மேதையாக விளங்கியவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். ஒரு முறை இவங்க பாக்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து காபா இருக்குதானே, தவாப் செய்யும் போது காபாவுடைய எல்லா மூலைகளையும் தொடுகின்றாங்க. காபாவுடைய அந்த 4 மூலைகளையும் என்ன செய்யறாங்க, அவர்கள் தொடுவதை பாக்குறாங்க. யாரு பாக்குறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நல்லா கவனிங்க, வார்த்தை நல்லா கவனிங்க. இப்படி செய்கின்ற போது அவங்க சொல்றாங்க, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் யஸ்தலிமு இல்லல் ஹஜ்ரல் அஸ்வத வர் ருக்னல் யமானி. என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதையும் ருக்னுல் யமானியையும் தவிர வேற எதையும் தொடரல என்று சொல்லி சொல்றாங்க. பதில் எப்படி சொல்றாங்க பாருங்க. நபி அவங்க இந்த 2 மட்டும்தான் என்ன செய்யறாங்க, தொட்டார்கள், ஹஜருல் அஸ்வத் முத்தமிட்டாங்கன்னு செய்தி வருகிறது. அப்போது முஆவியா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இப்படி சொன்னவுடன் லைஸ ஷைஉம் மினல் பைத்தி மஹ்ஜூரா. எப்படி லைஸ ஷைஉம் மினல் பைத்தி, இந்த வீட்டுல வந்து எதுவும் வெறுக்கக்கூடியவைகள் கிடையாது. இப்ப சிலவங்க வந்து குரூப்ல கூட்டு வருவாங்க தானே, உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னோடனே நாங்க லட்சக்கணக்கு கொடுத்து வந்தீங்க, நீங்க எல்லா இடத்தையும் தொடுங்கணும். எப்படி சொல்றது, நாங்க பல லட்சங்கள் கொடுத்து வந்தீங்க, நீங்க எல்லா இடத்தையும் தொடுங்க. அப்ப வந்து என்ன, ரசூலுல்லாஹ் செய்யறது உங்களுக்கு முக்கியம் இல்லை. எது முக்கியம் இல்லை? நபி அவர்களுடைய சுன்னா இங்க முக்கியம் இல்லை. இவர்களுக்கு எது முக்கியம்? நாங்க இவ்வளவு செலவழிச்சு வந்திருக்கிறோம், கண்டதெல்லாம் செய்கிற மாதிரி தான் இருக்குது பதில். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க மார்க்க விளக்கம் எவ்வளவு முக்கியம் என்று. அப்ப இந்த நேரத்தில் அவங்க சொன்ன பதில் என்ன சொன்னாங்க, இந்த பைத்துல, அதாவது இந்த காபாவுல எல்லா இடத்தையும் தொடலாம், இதுல எதுவும் வெறுப்புக்குரியது இல்லைன்ற மாதிரி பதில் சொல்றார். யாரு? முஆவியா சொல்றார். இப்படி சொன்னவுடன் அஹ்மதுடைய ரிவாயத்துல, இப்ப நான் சொல்ற ரிவாயத் வந்து திர்மிதியில வரக்கூடிய ரிவாயத். அஹ்மதுடைய ரிவாயத்துல என்ன கூடுதலா வருது என்று சொன்னால், அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். எல்லாம் பதில் குர்ஆன் ஹதீஸ்ல தான். சரியா? சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21ஆம் வசனத்தை ஓதுறாங்க. என்ன வசனம்? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அன்றைக்கு நீங்க எடுத்தீங்கடா, அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொன்னா கட்டுப்படுவாங்க. அந்த பக்குவம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்படித்தானே? அவங்க குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லும் போது என்ன செய்வார்கள், அதுக்கு கட்டுப்படுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்றதை சொல்லும் போது இப்படி பதில் சொன்னார். அடுத்து என்ன செய்யறாங்க? குர்ஆன் வசனம். அடுத்து என்ன? குர்ஆன் வசனம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. இப்படி ஓதின உடனே அவங்க சொல்றாங்க, சதக்த, நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க. முஆவியா சொல்றாங்க, என்ன உண்மையை சொல்லிவிட்டீர்கள். அங்க எதுவும் பேசல. அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி தான், அதுதான் சிறந்த அழகிய முன்மாதிரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பாத்தீங்களா எப்படி பக்குவம் என்று. சஹாபாக்கள் எப்படி பக்குவப்பட்டிருந்தாங்க, எப்படி அவங்களோட பதில்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இல்லைங்களா. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், ஒவ்வொருத்தருக்கு வந்து என்ன பகுத்தறிவு ரீதியாக சொன்னாதான் திருப்தி. புரியுதா? இன்னைக்கு எப்படி சிலருடைய நிலை மாறிட்டா, குர்ஆன் ஹதீஸ் சொன்னா என்ன இல்லையா, என்ன இல்ல திருப்தி கிடையாது. எது வேணுமா, அவங்களோட பகுத்தறிவுக்கு சரியா பட வேணுமா, அவங்களோட பகுத்தறிவுக்கு இதா மார்க்கம், மார்க்கம் இதா மார்க்கம், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொல்லு, அதான் மார்க்கம். இந்த பக்குவம் நம்மிடம் வர வேண்டும். புரியுதா அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், அறிஞர் தானே. இந்த பிற்காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களோட கூற்றுகள் என்றா அதுக்கு பெரிய என்னது, ஒரு பெரிய அங்கீகாரம். இப்ப கூட அவங்களோட கூற்றுகள் என்றா அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. இப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த செய்தியை நீங்க எங்க பார்க்கலாம் என்றால், புகாரில 3848 செய்தி. நல்லா கவனிங்க. மக்களுக்கு சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கெல்லாம் மக்கள் வருவாங்களே, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கெல்லாம் வந்தால் அங்க 2 முக்கியமான 2 பேர் மார்க்க தீர்ப்புக்காக இருப்பாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இருப்பாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் இருப்பாங்க. நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க அவங்கள்ட்ட தான் என்ன செய்வாங்க,
மார்க்க தீர்ப்புகள் கேட்பாங்க, மார்க்க தீர்ப்புகள் கேட்பாங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அவங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு பெரும்பாலும் அதிகமானவைகளுக்கு அவங்க தெரியாத மாதிரி பதில் சொன்னாலும் இவங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் செய்வாங்க, அவங்க நிறைய பதில்கள் சொல்லி கொண்டிருப்பாங்க. இப்ப இவங்க மக்களுக்கு சொல்றாங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்பது நல்ல முறையா கேளுங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்க அறக்குறையாக விளங்காதீங்க. அதான் சொல்றாங்க, முறையாக நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் சொல்பவற்றை நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க என்பதையும் நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கடா, நீங்க போய் அறக்குறையாக போய் என்ன செய்ய மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னாரு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னாரு, என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. புரியுதா என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, முக்கியமான சொல்றாங்க, மன் தாஃப பில் பைத், யார் இந்த கஅபாவை தவாப் செய்கிறாரோ அவர் என்ன செய்யட்டும், மின் வராயில் ஹிஜ்ர், அந்த ஹிஜ்ர் என்ற வட்டம் இருக்குதே அதற்கு பின்னால செய்யட்டும். ஹிஜ்ர் என்ற வட்டம் தானே, அந்த வட்டத்துக்கு வெளியால செய்யட்டும், அதுக்கு உள்ளால செய்யறது அல்ல, அதையும் சேர்த்துதான் கஅபா. அதற்கு வெளியால என்ன செய்யட்டும், கஅபாவை வலம் வரட்டும், தவாப் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அதற்கு ஹத்தீம் என்று சொல்லாது, அந்த வட்டத்துக்கு ஹத்தீம் என்ற ஒரு பேர் அங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல அறியாமை காலம் சொல்லுவாங்க, ஹத்தீம் என்ற ஒரு பேர் சொல்லுவார்கள். இதுக்கு நீங்க ஹத்தீம் என்று சொல்லாதீர்கள், இதுக்கு நீங்க ஹத்தீம் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் ஜாஹிலிய காலத்துல, அதாவது யாராவது அந்த இடத்துல வந்து சத்தியம் செய்தால், அந்த இடத்துல வந்து சத்தியம் செய்தால் அவர் என்ன செய்வார், தனது செருப்பையோ தனது சாட்டையோ அல்லது வேற எதையோ அதுல போடுவார். அதுல அப்படி போடுற ஒரு நம்பிக்கை ஒன்று அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால அவங்க ஹத்தீமனாக அதுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்படி சொல்லாதீர்கள் என்றும் சொல்லிக் கொடுக்குறாங்க. புரியுது அவங்க சொல்றது. எனவே அறியாமை காலத்துல இருந்த நம்பிக்கைகளை மக்கள்ல உள்ளங்கலந்து அழிப்பதிலும் என்ன செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல கவனம் எடுத்தாங்க என்பதை நான் அடுத்து என்ன மக்களுக்கு சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார் என்று போய் சொல்ற விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அறக்குறையாக போய் விளங்கி இப்படித்தானே சிலவங்க உடனே அடிச்சு விடுறது. சிலவங்களை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொன்னா அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு தங்கள் என்ன செய்யறது, காத்து கொள்றதுக்கு பாக்குறது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில மார்க் விஷயங்கள பேசுவாங்க. பேசும்போது நான் சொன்னேன் இப்படி ஒரு விஷயம் கிடையாது, இல்ல அவர் சொன்னார் பயான்ல, இவர் சொன்னார் பயான்ல, டக்குனு என்ன செஞ்சிடுறது, எங்கேயாவது சேர்த்து விடுறது. அப்ப இது கூடாது. எனவே நாங்க வந்து முறையாக அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சால் சரியாக முழுமையாக விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த விஷயத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, மக்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் பிற்காலத்துல அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வாரார், அவருடைய பேர் பாருங்க புஷைருல் அதவி, இவர் ஒரு தாபிரி, இவருடைய பேர் புஷைருல் அதவி. இவர் வாரார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வந்து சில தாபீன்களோட அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கும் போது வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு, நிறைய நபி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க, அவங்கள மிச்சம் கண்டுகொள்ற மாதிரி இல்லை, அவங்கள அலட்சியப்படுத்தலாம். புரியுது அவங்க சொல்றது. அந்த நேரத்துல இவர் திரும்ப கேட்கிறாரு, நான் அல்லாஹுடைய தூதர் சொல்லதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்க இப்படி அலட்சியமாக இருக்கிறீங்களேன்னு. அவங்க சொல்றாங்க பாருங்க, அதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்வதாக நாம் கேட்கும் போது அதற்கு நாம் செவிதாழ்த்தி அதை ஆர்வமாக கேட்டோம். அப்படி நாங்க என்ன செய்வோம், கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தோம். ஆனா பிறகு சிலவங்க வந்தாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்குரிய சரியான அந்த பெருமதியை கொடுக்காம, அந்த வார்த்தைகளுடைய உண்மை தன்மைகள், உண்மையில அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களான்றதெல்லாம் அதை பற்றி அச்சமில்லாமல் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை பற்றிய அச்சமில்லாமல் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நாங்கள் அலட்சியப்படுத்த ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் நன்றாக யார் யார் என்பதை பார்த்துத்தான் செய்தியை எடுப்போம்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா? அந்த சூழலை அவங்க கூட எதிர்கொள்றாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வழிகேடுகளுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை, பொய்யான ஹதீஸ்களை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது அவங்க சொல்றாங்க, லம் நஅஹுத் மினன் நாஸி இல்லா மா நஅரிஃப். நல்ல வார்த்தை என்ன, நாங்க யாரை அறிவோமோ
அவர்களிடமிருந்தே தவிர நாம் எடுக்க மாட்டோம். யார? இவங்க யாரு? மார்க்க அறிஞர்கள், மார்க்க பின்புலம் உள்ளவர்கள், மேதை அப்படி என்ற தெரிஞ்ச பிறகு நாங்கள் எடுப்போம். அப்போ நாங்கள் மார்க்கத்தை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம்னு பாருங்க. இது மார்க்கத்தை நாம் யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி இங்க இருக்குதா இல்லையா? சிலவங்களை பார்த்தீங்கன்னா சில இணையதளங்களுக்கு போறாங்க, அந்த இணையதளத்தை யார் செய்யறே தெரியாது, அந்த வெப்சைட்டுகளை நடத்துறது யாருன்றே தெரியாது. அவங்களுக்கு அந்த கருத்து நல்லா இருக்கு, இந்த கருத்து. இன்னும் சிலவங்க பார்த்தீங்கன்னா சிலவங்களோட சில வீடியோ கிளிப்ஸ்களை ஷேர் பண்ணுவாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிளிப் தான் இருக்கும், அதுல பேசுறது நல்லதான் இருக்கும். சிலவங்க அதனுடைய முழு வீடியோ பார்க்கறதுக்கு போவாங்க. இவர் தான் அது காரணம், இது ஷேர் பண்ண அவர் தான் காரணம். அந்த முழு வீடியோ போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வழிகேடுகள் அங்கே இருக்கும். எது இருக்கும்? நிறைய வழிகேடுகள், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமானவைகள், பித்அத்துகள் இருக்கு. அப்ப நாங்க நல்ல நோக்கத்தில் தான் செய்யறோம். நாங்க செய்யற நோக்கம் என்ன? நன்மையை நாடி நல்ல நோக்கத்தில் செய்தாலும் இதுல மோசமான விளைவுகள் இருக்குதா இல்லையா? எனவே நாங்க நல்ல கருத்து என்பது மட்டுமல்ல, அதை சொல்றவர் யார், அதை சொல்பவர் யார், இது முக்கியமானது. இது மிக முக்கியமான விஷயம். இது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர்கிட்ட அதாவது அஹ்லுல் பிதஅத்வாதிகள் என்றால் நாங்க மிக தூரமாக இருக்க வேண்டும். பிதஅத்வாதிகள் நம்மை அறியாமல் நமது உள்ளத்தில் என்ன செய்வார்கள்? நோயை விதைக்கக்கூடியவர்கள். நாங்க என்ன செய்யறோம்? இந்த 1 நிமிஷம் கிளிப் நல்லா இருக்குதுன்னு ஷேர் பண்றோம். அவர் என்ன செய்யறாரு? முழு வீடியோ தேடி பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய விஷமத்தனமான மார்க்கத்துக்கு முரணான கருத்துகள். இந்த விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். இதுல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இது சொல்றது யாரு? ரசூலுல்லாஹ்வோட பிரத்தியமா துஆ உள்ளவர். அவங்களே இப்படி இதை பயந்து இருக்கிறாங்க. நாங்க எவ்வளவு பயப்பட வேணும்? மார்க்கத்தை நாங்க யாரிடமிருந்து எடுப்பது என்ற விஷயம் சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த தோழர் தான் யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க ஒரு ஹதீஸ் படிச்சுக்கோங்க. எந்த ஹதீஸ் சொல்லுங்க பாவம்? நாங்க பிரபலமா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். எந்த ஹதீஸ்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம், ஒரு சிறப்பை கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது பத்ர் சஹாபாக்கள், பத்ர்ல கலந்து கொண்ட மூத்த சஹாபாக்கள், உயர்மட்ட குழு இருக்குமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உயர்மட்ட குழு, உயர்மட்ட ஆலோசனை குழு, அந்த குழுக்கு யாரை கூட்டு அழைச்சிட்டு போவாங்களாம்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அழைத்து செல்வார்கள். தனது மகனை கூட அழைச்சிட்டு போக மாட்டாங்க. யாரு? தனது மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அழைச்சிட்டு போவாங்க. ஏன் அழைத்து செல்வார்கள்? அவங்கள்ட்ட இருந்த இல்ம், குர்ஆனுடைய அறிவு, அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதுக்கு தான் கண்ணியம் கொடுத்தாங்க. அப்படி அழைத்து செல்லும் போது ஒரு முறை அவங்க கேட்கிறாங்க, இந்த வயதில் உள்ள நமது பிள்ளைகள் நாங்கள் இந்த சபைக்கு அழைத்து வருவதில்லை, நீங்க எவர் அழைச்சிட்டு வாரீங்களேன்? அப்பதான் என்ன கேட்கிறாங்க? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அத்தியாயத்தை ஓதி காட்டி இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க, இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அப்ப அவங்க அங்க இருந்தவங்க சிலவங்க விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டால் மக்கள் அணி அணியாக மார்க்கத்தில் நுழைவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சிலவங்க விளக்கம் சொன்னாங்க, சிலவங்க விளக்கம் சொல்லாம இருந்தாங்க. அப்போது கேட்கிறாங்க அவங்கள்ட்ட, இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அஜல், அவங்களோட மௌத்து நெருங்கி விட்டது என்பதை சொல்லுகின்ற அத்தியாயம். அதனாலதான் அல்லாஹ் தனது தூதருக்கு அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக மன்னிப்பவனாக இருக்கிறான் என்ற வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லி சொல்றாங்க, உங்களுடைய அதே விளக்கம் தான் எனது விளக்கமும். சொல்றாங்க, இதுதான் இவங்களை இந்த சபைக்கு நான் அழைத்து வருவதற்கான காரணம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இல்ம், நிறைய குர்ஆன் வசனங்களுக்கு அற்புதமான விளக்கங்களை சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. அதை நாங்கள் தனித்தலைப்பாக பேசுற அளவுக்கு இருக்குது அவங்க சொன்ன விளக்கங்கள். அருமையான சகோதரர்களே, இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யப்படுறாங்க? கத்தியால குத்தப்படுறாங்க. குத்தப்பட்டு குற்றுயிராக இருக்கிறாங்க. உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை, அது சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஆறுதல் படுத்துறேன். அமீருல் மோமினின்
ஆட்சி தலைவர் அவங்கள ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். யா அமீரல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, நீங்க அல்லாஹுடைய தூதரோடு நட்பு கொண்டு அவருடைய தோழராக நீங்கள் இருந்தீர்கள். அவருடைய ஒரு சிறந்த தோழராக அந்த நட்பை நீங்கள் பேணினீர்கள். அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உங்கள் மீது திருப்தியுற்ற நிலையில் தான் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதன் பிறகு நீங்கள் அவங்களோடு நல்ல ஒரு தோழமையை நீங்கள் மேற்கொண்டீர்கள், நல்ல ஒரு தோழராக இருந்தீர்கள். அவர்களும் உங்கள் மீது திருப்தியுற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இப்போது நீங்கள் செய்த இந்த ஆட்சி, உங்கள் மீது மக்கள் எல்லாம் திருப்தியுற்ற நிலையில் இருக்கிறார்கள். அந்த திருப்தியுற்ற நிலையில் நீங்களும் என்ன செய்வீர்கள், பிரிய போகின்றீர்கள். அப்படி என்று சொன்னபோது இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள். நறுமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் இந்த ஆறுதல் வார்த்தைகளை கூறிக்கொண்டிருக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க தன்னை பாராட்டுற அமைப்புல சொல்லல. அவங்க பாராட்டுறது நல்ல விஷயம், அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, இந்த பூமியுடைய அளவுக்கு நல்லா கவனிங்க, முக்கியம். அந்த இடத்துல, அந்த உயிர் பிரியக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த பூமியுடைய அளவுக்கு தங்கம் இருந்து எனக்கு தங்கம் வழங்கப்பட்டு அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து காத்துக்கொள்வதற்கு அந்த அனைத்தையும் நான் பணயம் வைக்க வேண்டியிருந்தால் நான் நிச்சயமாக அவற்றையெல்லாம் அதற்கு ஈடாக கொடுத்து விடுவேன் என்று சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில் வரக்கூடிய செய்தியாக 3692 வருகிறது. பாருங்க, அவ்வளோ சிறந்த ஒரு நபித்தோழர், அவனோட கடைசி நேரத்தில் அவங்க எப்படியான வார்த்தைகளை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், உண்மையான அடியார்கள் எதை பயப்படுவாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படியாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, சில செய்திகள் நாங்கள் அவசரமாக சொல்லி முடித்துக் கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை உயிர்ப்பிப்பதையும் மக்களுக்கு சுன்னாவை கற்றுக் கொடுப்பதையும் விரும்பினார்கள். நீங்க எடுத்து பார்க்கலாம், புகாரில வரக்கூடிய செய்தி 1335 வருகிறது. அதாவது அவங்க ஒரு முறை ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஒரு ஜனாசாக்கு தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் போது அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை சப்தமிட்டு ஓதுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவை பின்னால் உள்ளவங்களை கேட்கக்கூடிய அமைப்பில் ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு அவங்க தொழுகை முடிச்சுட்டு சொல்றாங்க, லியஅலமு அன்னஹா சுன்னா. சூரத்துல் ஃபாத்திஹா ஜனாசா தொழுகையில ஓதுற சுன்னா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஜனாசா தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா சத்தமா ஓதுறது கிடையாது. முதல் தக்பீருக்கு பிறகு அவங்க கேட்கக்கூடிய அமைப்பில் தான் ஓதுவாங்க. ஆனா இவர் ஏன் சப்தமா ஓதினாரு? மக்களுக்கு இந்த சுன்னா தெரியாம போய்விடக்கூடாது. என்ன தக்பீர் கட்டுறாங்க, அங்க என்ன சொல்றாங்க, தங்களுக்குள் ஓதிக்கொள்றதானே. அப்ப இந்த சுன்னா மக்களுக்கு தெரியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு முறை என்ன செய்யறாங்க, சப்தமா ஓதுறாங்க. ஏன்? மக்கள் இந்த முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்படி சுன்னாவை பாதுகாத்தவங்க யாரு? சஹாபாக்கள். சுன்னாக்கள் மறைந்து போகாமல், மக்களுடைய உள்ளங்கள் அவைகள் மறைந்து விடாமல், செயல்பாடுகள் மறைந்து விடாமல் சுன்னாக்களை உயிர்ப்பித்தவர்களாக இந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பின்னால ஒட்டகத்துல ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அமர்ந்து இருக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சுமார் 9 உபதேசங்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய உபதேசங்களை ஒவ்வொன்றையும் கவனிங்க. இது திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் அந்த தோழருக்கு செய்த உபதேசங்கள். முதலாவது உபதேசம் என்ன? அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள். அதுல முதன்மையானது என்ன? தௌஹீத். நல்லா விளங்கும். அல்லாஹுவை பாதுகாத்தன என்ன?
முதலாவது ஏகத்துவம், ஓரிரை கொள்கையை நாம் சரியாக நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிய வேண்டும். அதுல முதன்மையான தௌஹீத். இரண்டாவது சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இரண்டாவது உபதேசம், அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவை நீ முன்னால் காண்பாய் என்றால் என்ன? அல்லாஹுடைய உதவியையும் அருளையும் நீ காண்பாய் என்பதுதான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது. மூன்றாவது சொல்றாங்க, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசம் செய்யறாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு உபதேசமா இல்லையா? நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். அப்படி அவங்க சொல்றாங்க, உங்களோட செருப்புடைய வார அருந்தாலும் அல்லாஹ்விடம் கேளுங்க. நினைச்சா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சின்ன விஷயம்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கறத நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம், பெரிய விஷயத்தை மட்டும் தான் யார்கிட்ட கேட்கணும் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப நாம் பாருங்க, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். நாங்கள் இந்த தௌஹீத குழந்தைகளுடைய உள்ளத்தில் விதைக்கணுமா இல்லையா? இல்லையா? எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. நாலாவது சொல்றாங்க, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. நான்காவது. ஐந்தாவது என்ன சொல்றாங்க? இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயமே உனக்கு எதிராக உனக்கு எதிராக திரண்டு விட்டாலும் ஒரு கெடுதியை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? அதை செய்யவே அவர்களால் முடியாது. அடுத்து சொல்றாங்க, அதே போன்றுதான் நன்மை. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அது இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது? அவர்களால் அதை செய்யவே முடியாது என்று சொல்லிவிட்டு எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட பக்கங்களும் காய்ந்து விட்டன. அடுத்து சொல்கிறாங்க, அதாவது நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் போது அல்லாஹுவை நினைவு கூர், கஷ்டத்தில் நெருக்கடியில் அல்லாஹ் உன்னை என்ன செய்வான்? அறிந்து கொள்வான், உனக்கு உதவி செய்வான் என்பதை சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக செயல்படு. உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக செயல்படுன்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அதாவது நீ வெறுக்கக்கூடிய விஷயங்கள், அதிகமாக நீ வெறுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும்? நலவு இருக்கும். அதில் பொறுமையாக இரு. நீ அதை உனக்கு எதிராகத்தான் நினைப்பாய், ஆனால் அதில் உனக்கு என்ன இருக்கும்? நலவுகள் இருக்கும். நீ அதில் பொறுமையாக செயல்படு என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, வஅன் நஸ்ர மஅ ஸப்ர், பொறுமையோடு தான் என்ன இருக்குது? இறை உதவி இருக்கிறது. வஅன் அல் ஃபரஜ மஅல் கர்ப், அதாவது நெருக்கடியோடு தான் என்ன இருக்குது? விடிவு இருக்கிறது. விடிவென்பது நெருக்கடியோடு தான் இருக்கிறது. வஅன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, என்னது? சிரமத்தோடு தான் எளிது இருக்கிறது என்ற இந்த உபதேசங்களை எல்லாம் எந்த நபித்தோடு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த உபதேசங்களாக நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இன்றைய இந்த பாடத்துல நாம் என்ன செய்தோம்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பான பல செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். உண்மையில் இவைகள் எல்லாம் நமது வாழ்வில் நாம் படிப்பினை பெற வேண்டிய செய்திகள். இவ்வாறு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இவ்வாறான செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.